கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 7:21. ரோமன் 7:21. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ என்கிட்ட நன்மை செய்யணுங்கிற ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா இதை ஒரு அடையாளமாக தான் சொல்கிறார். மோசேயினுடைய பிரமாணங்களை சொல்லிட்டு அது ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. ஆனாலும் ஏன்னா இதே 7வது அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு, மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ எனக்குள்ள ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியல, என்னால் அப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியல என்று சொல்லக்கூடிய காரியத்தை ரொம்ப அழகாக சொல்லிக்கிறார். ஏன்னா கலாத்தியர் 5வது அதிகாரம் 17 வசனத்தில் பார்க்கணும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுது, விரோதமாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ எனக்குள்ள ஒரு பொல்லாத காரியம் இருக்கு. எனக்குள்ள இருக்கு. எப்ப என் நன்மை செய்யணும்னு விரும்ப இடத்துல தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணம். ஏன்னா என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏன்னா நல்ல எண்ணம் இருந்தாலும் ஆனால் பாவம் எனக்குள்ள இருக்குது. அது என்ன பண்ணுது, என்னை தூண்டுது, என்னை நன்மை செய்வதற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றார். ஏன்னா நம்ம முதல் பாவம் பார்த்தோம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும் போதே நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசப்படியில் படித்திருக்கும். அப்போ இங்கே பவுல் சொல்லும்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய, அதாவது தான் மறுரூபமாக்கப்பட்ட மனிதனுடைய இருதயத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், தேவனுடைய பிரமாணத்துக்கும் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ரெண்டையும் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே பூங்கால ஜெபம் பண்ணும்போது மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லும்போது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இங்கே கர்த்தத்துவத்தில் சொல்லும்போது பவுல் இங்கே விட்டு கொடுக்கல. என்னுடைய நிலைமை ஒரு மனுஷனுடைய, அதாவது கிருபைக்கு கீழே இருக்கிறவனுடைய ஒரு இருதயம் எப்படி இருக்கு. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயம்தான் மகா கேடும் கிறுக்குள்ளதுமாய் இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அதனால தான் எப்போவுமே நமக்கு ஆதியாகமம் 4:7 சொன்னது போல பாவ வாசற்படியில் படுத்திருக்கு. நன்மை செய்யாத போது என்ன பண்ணோம், அது நம்மளை தொடர்ந்து கதவை தட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. அப்போ எனக்குள்ள இந்த போராட்டம் இருக்கிறது என்பதை மிக அழகாக நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இந்த டென்ஷன் இருக்கு பாருங்க, நான் நன்மை செய்யணும் ஆனால் தீமை செய்கிறேன். இந்த டென்ஷனில் எப்படி விடுதலை பண்ண முடியும்? ஆவியின் மூலமாக தான். அது நம்ம ரோமர் 8வது அதிகாரம் பார்க்கும்போது பார்ப்போம். எப்படி எவனொருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயம் அதில் தான் வருங்கிறத சொல்லக்கூடியதான். அப்போ இந்த நாளில் நம்ம இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளும்போது எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, முதலாவது நம்ம ஆவிக்குரிய முறையில் எங்கே இருக்கிறோங்கிறத உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா நம்ம சோதிக்கப்படும் போது அது நம்ம தோல்வின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் நீதிக்கு வாழ்வதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரக்கூடிய காரியம் வருதுன்னு. ஏன்னா நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனத்தில் பார்த்தோம், ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நான் என்னத்தை செய்யக்கூடாது, முதல்ல என்னுடைய ஆவிக்குரிய முறையில் இந்த போராட்டம் இருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். 2வது, நான் என்ன பண்ண முடியும், இந்த பாவத்தை என்னுடைய சுயபலத்தினால வர முடியாது. இந்த நிறைய பேர் இந்த வில் பவர்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி செய்யக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். இல்லை, வில் பவர்லாம் கிடையாது. நம்ம ஆவிக்குரிய முறையில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால தான் நம்ம வெளியே வர முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு காரியத்தினாலும் நம்மளால் உங்களுடைய சுய பலத்தினாலேயோ உங்களுடைய இதனாலேயோ நீங்கள் யாருமே அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை உங்களால் வரவே முடியாது. அதை மிக தெளிவாக சொல்லும்போது ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப
ஆவியினுடைய வல்லமையினால தான் நம்ம அது பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன? அந்த கிருபை மேலே நம்ம கிருபையை சார்ந்து வாழுகிற மக்களாய் வாழும்போது, அதனால் நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா எபிரேயர் 4:15 சொல்லும்போது நமக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான சோதனைகளில் நம்ம சோதிக்கப்பட்டது போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒரு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறபடியினால் நம்ம அவர்கிட்ட தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு போவோம். அப்போ ஆவிக்குரிய முறையில் ஒரு தெளிந்த சிந்தையும் கிருபையும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதை எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை மிக அழகாக நேர்த்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல நாங்கள் ஆவிக்குரிய முறையில் அதை உணர்ந்தவர்களாய் கிருபையை சார்ந்து வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.